வணக்கம். திருவள்ளுவர். யார் இந்த திருவள்ளுவர்? இவரை பற்றி காண்பதற்கு முன்பு ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நான் திருக்குறள் பயின்ற காலகட்டம் அது. எல்லா நேரங்களிலும் ஒரு குறளை பயின்ற உடனே அதை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருப்பேன். முதலாக ஒரு நிகழ்வு அந்த திருக்குறளை என்னுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வைத்தது. ஒரு முறை நாங்கள் எல்லாம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பகல் ஒரு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து புறப்படுகின்றோம். அப்போ சாப்பிடணும். நாங்கள் அப்போ முடிவு செய்தோம், பாம்பன் பாலத்தை கடந்து அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் ஏதாவது ஒரு கடைகளில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுகின்றோம். பாம்பன் பாலத்தை கடந்த பொழுது அந்த 2 சாலையின் 2 புறங்களிலும் நிறைய உணவு கடைகள் இருந்தன. ஒரு கடைக்கு முன்னால் வண்டியை நிறுத்திட்டு சாப்பிடுவதற்கு உள்ளே போகிறோம். கை கழுவிட்டு வாயில் தண்ணீரை வைக்கும்போது தண்ணீர் உப்பு கரித்து கொண்டிருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க தண்ணி இப்படி உப்பாக இருக்குது, இங்கே எல்லா இடங்கள்லையும் இப்படி தாங்க தண்ணீர் இருக்கும் அப்படின்னாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தனியாக விலை கொடுத்து தண்ணீர் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வாங்கி கொண்டோம். வெளியில் வரும்பொழுது ஒரு சிறிய பெட்டி கடை இருந்தது. அதில் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு கொண்டு நிற்கும்போது ஒரு சிறிய நாய்க்குட்டி வெள்ளை நிறத்தில் இருந்தது. எங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. எங்கள் முன்னாடி வந்து நின்றது. நின்ற உடனே நாக்கை வெளியில் தொங்க போட்டு இளைப்பாரி கொண்டிருந்தது. அதை கண்டவுடன் என் மனதிற்குள் ஒன்று தோன்றியது. நமக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது, நாம அதை காசு கொடுத்து இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் அருந்துகின்றோம். இந்த விலங்குகள்லாம் என்ன செய்யும்? இங்கே நல்ல தண்ணீரே கிடையாது, உப்பு தண்ணீரை இந்த நாயெல்லாம் எப்படி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெட்டி கடையில் ஒரு பாலித்தீன் பையை வாங்கினேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மணலை வந்து நல்லா குழி தோண்டி அந்த பாலித்தீன் பையை அதுக்குள்ளே நல்லா நிரப்பி அதுக்குள்ளே தண்ணீர் ஊற்றினேன். அந்த நாய் வேக வேகமாக அந்த தண்ணீரை குடித்தது. அப்போ கொஞ்சம் உணவும் வாங்கி கொடுத்தோம். அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னோம், அண்ணா இதுக்கும் கொஞ்சம் தண்ணி வைங்க, நான் பாவம் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு. இல்லை நாங்கள் வச்சுருவோம் அப்படின்னாரு. அவர் உண்மையை சொன்னாரா அல்லது அந்த நேரத்துக்காக எங்கள்கிட்ட பொய் சொன்னாரா என்று தெரியாது. அப்போ நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பும் பொழுது எனக்கு வந்து அந்த காட்சி வந்து என் மனதை விட்டு அகலாமல் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள்லாம் எப்படி தண்ணீர் அருந்தும் அப்படின்னு மனதிற்குள் ஓடியது. அப்போ தான் நான் முறையாக வள்ளுவருடைய அந்த திருக்குறளை மனதிற்குள் எண்ணிக்கொண்டேன். பிரிதின் நோய் தன்னோய் போல் போச்சா கடை அப்படின்னு ஒரு தொடர் உண்டு ஒரு குறள்ல. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிம்பத்தி எம்பத்தி அப்படின்னு. சிம்பத்தி அப்படின்னா ஒருவருக்காக நம்ம இறக்கப்படுறது. எம்பத்தி அப்படின்னா அவருக்கு வந்த துன்பம் நமக்கு வந்ததாக நாம் எண்ணிக்கொள்வது. இப்போ அந்த நாய்க்கு வந்து தண்ணீர் தாகம் எடுக்கிறது, அது எங்கே காசு கொடுத்து வாங்கும்? அப்போ அது எப்படி குடிக்கணும்? நமக்கு அதனுடைய துன்பம் நமக்கு வலி தெரிகிறது அல்லவா? அப்போ அதற்குரிய துன்பம் நமக்குரிய துன்பமாக நாம் கருதுகிறோம் அல்லவா? அதுதான் பிரிதும் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை, அறிவினான் ஆகுவது உண்டோ அப்படின்னு கேட்பாரு. உங்ககிட்ட நிறைய அறிவு இருக்குது, அந்த அறிவினால என்ன பயன்? மற்றவனுக்கு வந்த துன்பம் தனக்கு நேர்ந்ததாக எண்ணி அந்த துன்பத்தை போக்க நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். அப்போ தான் நான் அந்த வள்ளுவரை எண்ணி மிகவும் பெருமை கொண்டேன். அவர் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. அன்று இரவு முழுவதும் அந்த குறளும் அந்த காட்சியும் மனதுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்தது. முறையாக ஒரு திருக்குறளை என்னுடைய வாழ்க்கையோடு நான் பொருத்தி பார்த்த நிகழ்வு அந்த நிகழ்வு. சரி, திருக்குறளை வந்து நான் ஏன் பயின்றேன்? என்னுடைய வாழ்க்கைக்குள் திருக்குறள் எப்படி நுழைந்தது தெரியுமா? அதற்கு 2 பின்னணிகள் இருக்கின்றன. ஒரு பின்னணியை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கின்றேன். நான் சிறு அகவையாக இருக்கும் பொழுது எனக்கு ஆன்மீக பற்று மிகுதியாக இருந்தது. நான் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் உடையவனாக இருந்தேன். இப்போது 7, 8 அகவை இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் திரைப்பட பாடல்களை கேட்பார்கள். ஆனால் நான் கர்நாடக இசையை மிகுந்த விருப்பத்தோடு கேட்பதுண்டு. அது என்ன மொழியில் பாடுகிறார்கள், என்ன ராகம் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு உண்டு. ஒரு நிகழ்வை நான் சுட்டி காட்டுறேன். அப்போ தொலைக்காட்சி வந்த காலகட்டம் எங்கள் ஊரில். இப்போது ஞாயிற்றுக்கிழமை அந்த அரசு தொலைக்காட்சிகளில் கருப்பு வெள்ளை திரைப்படம் வெளியிடுவார்கள். ஒரு முறை மீரா திரைப்படம் வெளியிடப்பட்டது. MS சுப்புலட்சுமி அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பாதி பகுதியிலேயே எல்லாருமே எழுந்து சென்று விட்டார்கள். என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒரே பாட்டாக இருக்குது, வசனமே இல்லை அப்படின்ட்டு எழுந்து சென்று விட்டார்கள். ஆனால் அந்த திரைப்படத்தை முழுவதுமாக உட்கார்ந்து பார்த்தேன். பார்த்த பிறகும் அதை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருந்தேன். பிற்காலத்தில் அந்த MS சுப்புலட்சுமி அவர்களுடைய அன்னமாச்சாரி கீர்த்தனைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்ததுண்டு. என்ன மொழி என்று தெரியாது, ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு. அப்படி ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமுடையவனாக இருந்தேன்.
நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலம். எனக்கு 16 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். பாளையங்கோட்டையில அந்த 10ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பள்ளி முடிந்ததும் மாலை நேரத்தில சிறப்பு வகுப்புகளுக்கு செல்வதுண்டு திருநெல்வேலிக்கு. அப்படிதான் ஒரு நாள் டியூஷனுக்கு போகும்போது டியூஷன் இல்ல. அப்போ பேருந்துக்கு நேரம் இருக்கிறது. அப்ப என்னோட டியூஷன் படித்த ஒரு பையன், இந்த திருநெல்வேலியில சிந்துபூந்துறை என்கின்ற ஒரு பகுதி இருக்கு. இங்க வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு. இந்த ஆன்மீகத்த பத்தி அவங்க வந்து ஒரு வித்தியாசமான முறையில வந்து நமக்கு வந்து போதிக்கிறாங்க. "வா நீயும் வா" அப்படின்னு கூட்டு போனான். சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கூட போனேன். முதல் முறையா நான் அங்க போகும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, கிறித்தவர்கள்ல 3 பிரிவினர் உண்டு. இப்போ கத்தோலிக்கர், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்த் அப்படின்னு 3 பிரிவினர் உண்டு. அதுல குறிப்பா அந்த பெந்தேகோஸ்துக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று சர்ச்சுக்கு போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் அனைவருமே வெள்ளை நிற உடையை தான் அணிந்திருப்பார்கள். குறிப்பாக பெண்கள் வந்து வெள்ளை நிற சேலைய தான் கட்டியிருப்பாங்க. கையில, கழுத்துல, காதுல எந்த ஒரு நகையும் அணிந்திருக்க மாட்டாங்க. நான் முதலாக பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்குள்ள நுழையும் பொழுது நான் கண்ட காட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன எல்லாரும் இந்த பெந்தேகோஸ்த் ஆட்கள் மாரி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோன்றியது. ஏன்னா அந்த இயக்கம் வந்து அந்த ஆன்மீக இயக்கம் முழுவதுமாக பெண்களால் நடத்தப்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிற சேலை தான் அணிந்திருப்பாங்க. கையில வளையல் அணிந்திருக்க மாட்டாங்க. கழுத்துல, காதுலலாம் எந்த ஒரு நகையும் அணிந்திருக்க மாட்டாங்க. நெற்றியில திருநீர் வைத்திருக்க மாட்டாங்க. குங்குமம் வைத்திருக்க மாட்டாங்க. தலையில வந்து பூ வைத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையா இருப்பாங்க. வெள்ளை நிற ஆடையில தான் இருப்பாங்க அவங்க. நான் முதலாக கண்ட காட்சி, ஒரு மேடையில ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஹிந்தில வந்து ஒரு கையில ஒரு தாள் வைத்திருப்பாங்க. ஹிந்தில படிப்பாங்க. பிறகு தமிழ்ல சொல்லுவாங்க. அவங்க தான் எனக்கு முதல்ல சொன்னாங்க, "நீங்க வந்து ஒரு ஆத்மா. நமக்கு மேல இருக்கக்கூடிய இறைவன் வந்து பரமாத்மா. நாம அந்த இறைவனோட கலப்பதற்கு பேர் தான் முக்தி." அப்படின்னு எனக்கு அவங்க தான் நிறையவற்றை சொல்லிக் குடுத்தாங்க. அப்போ அந்த இயக்கத்திற்கு சென்ற பிறகு நான் தத்துவங்களின் மீது சற்று கவனம் செலுத்த தொடங்கினேன். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில, நான் எங்க வீட்ல கேட்டேன், "எனக்கு பகவத்கீதை வாங்கி தாங்க" அப்படின்னு. அப்ப எங்க வீட்ல சொன்னாங்க, "நீ என்ன படிச்சுட்டு சாமியாரா போறியா? இல்ல வேலைக்கு போணும்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொன்னாங்க. சரி பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, முதன்முறையாக இந்த கீதா பிரஸ் வெளியிட்ட அந்த கோரக்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பகவத்கீதைய எனக்கு வாங்கி குடுத்தாங்க. அதன் பிறகு உபநிடதங்களையும் கற்கத் தொடங்கினேன். பழைய புத்தக கடைகளுக்கு சென்று நிறைய உபநிடதங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பயிலத் தொடங்கினேன். இவ்வாறு ஆன்மீகத்தில வந்து ஊறி போய் கிடந்தேன். வட இந்திய சிந்தனை மரபுகளோடு ஊறி போய் கிடந்தேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. திருவள்ளுவர் யார்? அவரை நான் அறிய காரணமாயிருந்த ஒரு பின்னணி. என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் எப்படி இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? யாரும் நம்ம பார்த்தது கிடையாது. இல்லையா? அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம வீடுகள்ல நாம தெய்வங்களுடைய உருவங்கள ஓவியங்களாக வரைந்து தருவார்கள். அத நாம வழிபடுகின்றோம். தெய்வங்களுடைய உருவங்களை ஓவியங்களாக, வரைபடங்களாக வழிபடுகின்ற வழக்கம் அப்படிங்கிறது வந்து பழைய காலத்துல கிடையாது. அது ஒரு 200 ஆண்டு காலமாக, இல்ல ஒரு 150 ஆண்டு காலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, பழங்காலத்துல சிலையை கொண்டு யாரும் வீட்ல வைத்து வழிபட மாட்டாங்க. குத்து விளக்கு ஏத்துவாங்க, விளக்கேற்றி வழிபடுவாங்க. சிலை வைத்து வழிபடக்கூடிய இடம் வந்து கோவில். இப்ப நீங்க பழங்காலத்துல வந்து ஒரு தெய்வம் இப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கோவில்களுக்கு சென்று தான் பார்க்கணும். சிலையாகவோ, சிற்பங்களாக இருக்கக்கூடிய வடிவங்கள தான் நம்ம காணக்கூடியதாக இருந்தது. நான் அறிகிறேன். ராஜா ரவிவர்மா என்பவர் தான் முதலாக நம்முடைய தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுத்தார். அதாவது ஓவியம் தீட்டினார். பிறகு அவருடைய ஓவியங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு, வண்ண வண்ண நிறங்கள்ல நாம வந்து ஓவியங்கள கடவுளினுடைய தெய்வங்களுடைய ஓவியங்கள நம்ம வரைந்து, அத நம்முடைய வீடுகள்ல வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் நம்மிடம் வந்தது. அப்படிதான் வந்தது. நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த கடவுள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அது நாம ஒரு நம்பிக்கை, இப்படி இருக்கலாம், இந்த கடவுளுக்கு இது இதெல்லாம் இலக்கணம் அப்படின்னு சொல்லி, அத ஓவியங்களாக ஒரு நல்ல ஓவியங்களாக வரைந்து, நாம வீட்டில் வைத்து வழிபடுகின்ற ஒரு வழக்கம் நம்மிடம் இருக்கிறது. இது வந்து ராஜா ரவிவர்மா அவர்களுக்கு பிறகு தான் இது ஏற்பட்டிருக்க வேண்டும். அதுபோன்று தான் திருவள்ளுவர் எப்படி இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா 1960களுக்கு பிற்பாடு அவர் நல்ல அறிவுடையவர். அவருடைய நூல் வந்து அறிவு சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியம் வரையிறாங்க. அது வந்து அன்றைய அரசு வந்து அரசாங்கத்தினுடைய சார்பில அத வெளியிடுறாங்க. நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த ஒரு ஓவியத்த தான் பார்த்திருக்கிறேன். நான் அப்பலாம் திருக்குறள் பயின்றது கிடையாது.
அந்த ஓவியத்தை நம்ம பார்த்துருக்கோம். திருவள்ளுவர் அப்படின்னா ஒரு வெண்மை நிற ஆடை அணிந்திருப்பாங்க. அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த முகம் வந்து அவ்வளவு பொலிவாகவும், அமைதியாகவும், ஒரு கற்றறிந்த மாமனிதருக்குரிய இலக்கணங்களை பெற்று அந்த ஓவியம் திகழும். அது பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு உண்டாக்கும். இப்ப நான் ஆன்மீகத்தில இருக்கும் பொழுது, எங்களது வீட்ல வந்து சாரதா தேவியார், ராமகிருஷ்ணருடைய படங்கள் சாரதா தேவியாருடைய படத்த பார்த்தீங்க அப்படின்னா, வெண்மை நிற ஆடையில தான் இருப்பாங்க. நெத்திலலாம் பெருசாலாம் திருநீர்லாம் பூசியிருக்க மாட்டாங்க. ஆனா எளிமையா இருப்பாங்க. அத பார்க்கும்போதே ராமகிருஷ்ணர் படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளவு மனதுக்கு ஈர்ப்பாக இருக்கும். அதெல்லாம் நான் அந்த ராமகிருஷ்ண விஜயத்தில வர்றதெல்லாம் தனித்தனியா எடுத்து எடுத்து முன்னாடி நான் அந்த 10 படிக்கும் பொழுதெல்லாம் எடுத்து எடுத்து வைத்த காலகட்டம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதுபோன்று தான் திருவள்ளுவருக்கு ஒரு பொதுவான ஒரு ஒரு உருவம் கொடுத்தார்கள். அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது. எனக்கு எப்படி இந்த வட இந்திய சிந்தனை மரபு இருந்ததோ, அதுபோன்று வட இந்திய சிந்தனை மரபு கொண்ட ஒரு சில கயவர்கள் தன்னுடைய தன்னல அரசியலுக்காக, தான் சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாங்கன்னா, அந்த வள்ளுவருடைய திருவுருவ படத்தை, அந்த ஓவியத்தை வந்து சிதைத்தார்கள். எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் களங்கப்படுத்த முடியுமோ, அப்படியெல்லாம் களங்கப்படுத்தினார்கள். அப்படி அந்த சிதைக்கப்பட்ட அந்த ஓவியத்தை கண்டு என் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. அப்ப நான் நிறைய காணொளிகளை எல்லாம் கண்டேன். சில தமிழ் ஆசிரியர்கள், ஒரு தமிழ் பேராசிரியர், அவர் மிகுந்த ஆன்மீக பற்றாளர். தன்னுடைய சேனல்ல வந்து நிறைய ஆன்மீக கருத்துகளோடு தமிழ் கருத்துக்களையும் வழங்கக்கூடியவர். அவர் அன்று மனம் வருந்தி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். நம்ம வந்து திருவள்ளுவருக்கு இப்படி செய்வது, அவருக்கு வந்து களங்கம் விளைவிப்பது வந்து சற்று மனதுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு. நிறைய கேள்விகள் என்னை சுற்றி அமர்ந்து கொண்டன. என்னை நோக்கி கேட்டது. ஒருவர் வந்து உங்க வீட்ல ஒரு அழகான ஓவியம் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த ஓவியம் அழகா இருக்கு அப்படின்னா, அதை உங்களுடைய வீட்டின் மேல் பகுதியில எல்லோருக்கும் தெரியும்னா நீங்க மாட்டி வைப்பீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த ஓவியத்தில் ஏதாவது கிறுக்க நினைக்கிறது அப்படின்னா, பெரியவர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துவார்கள். அப்படி செய்யக்கூடாது, ஒரு அழகான ஓவியம் அப்படின்னு. அது சிறு குழந்தை அதுக்கு தெரியாது அப்படின்னு. தமிழ் தாயின் மணிமகுடம் தான் திருக்குறள். அதை இயற்றியவர் தான் திருவள்ளுவர். அவருடைய ஓவியத்தை வந்து ஒருவன் வந்து சிதைக்கிறான் அப்படின்னா, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள், அறிஞர்கள் அதை தடுத்து நிறுத்திருக்கணும். ஆனா மாறாக அவர்களும் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள். இப்போ எனது மனதிற்குள்ள மிகுந்த வேதனை வந்தது. ஏன் ஒருவருமே இதை தட்டி கேட்கல அப்படின்னு. நான் மேற்குறிப்பிட்டல்ல, ஒரு இயக்கம், பெண்களால் நடத்தப்படக்கூடிய அந்த ஆன்மீக இயக்கத்துல யாருமே திருநீர் பூசுவது கிடையாது. அதையே போய் ஏன் நீங்கெல்லாம் கேட்கல? எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது. நீங்க திருவள்ளுவரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி நிறைய பேரை எடுத்து வைக்கலாம். நீங்க அதற்காக ஏன் போராடல? திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பயில தொடங்கின. யார் இந்த திருவள்ளுவர்? எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வளவு ஒரு நுட்பமான ஆழமான குறள். எல்லா காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற ஒரு குறட்பா. 7 சொற்கள் 2 அடி உலகத்தையே நமக்கு அளந்து காட்டியிருக்கிறார் திருவள்ளுவர். இப்படி ஒரு அற நூலை நம்ம வேற எந்த ஒரு மொழியிலையும் பார்க்க முடியுமா? பரந்துபட்ட சாதி மத பேதமற்ற ஒரு அறத்தை தான் நமக்கு திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார். சான்றுக்கு ஒரு குறட்பாவை பாருங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்றாரு. யாரையும் பாரபட்சம்லாம் பார்க்காம ஆராய்ந்து நீ நீதியை நிலைநாட்டணும், அதுதான் ஆட்சி அப்படிங்கிறாரு. யாருக்கும் நீதி கொடுக்கும்போது இன்ன சாதி இன்ன குலம் அப்படின்னு பார்க்காம அனைவருக்கும் பொதுவான பாரபட்சமற்ற நீதியைத்தான் நீ கொடுக்கணும்னு வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஒரு அரசன் மற்றொரு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெறும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளை எடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மகளிர், பெண்கள் மீது கை வைக்கக்கூடாது, அவர்களை இழிவர செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாரு படை வீரர்களுக்கு. சிறுமையும் எல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு சொல்றாரு. அறத்தை நமக்கு பல விதங்களில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்பாய் இருப்பது, இனிமையாய் பேசுவது, கடுஞ்சொற்களை தவிர்ப்பது, பொய்மையை தவிர்ப்பது, சினத்தை தவிர்ப்பது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அறத்திற்கு. இவற்றிற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும்
செய்யற்கச் சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு உலகத்திற்கே முன்னோடியா இருக்கிறார். இப்படிப்பட்ட திருவள்ளுவரை ஏதாவது ஒரு சமயத்துக்குள்ள அடைக்கிறனோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருந்த சமயங்கள் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், இப்படி ஏதாவது ஒரு சமயத்துக்குள்ள அடைக்கிறணும்னு முற்படுறாங்க. இப்போ சான்றுக்கு ஒரு குறட்பா பாருங்க. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த குறட்பாவில் முதலடி மழித்தலும் நீட்டலும் வேண்டா. அதாவது மழித்தல்னா மொட்டை அடிக்க தேவையில்லை, நீட்டல் நீண்ட ஜடமுடிய வளர்க்க தேவையில்லை அப்படின்ட்டார். இந்த ஒரு அடியில் நீங்கள் அவரை எந்த சமயத்துக்குள்ள உட்படுத்துவீங்க? ஊழை பற்றி பேசுவார், அதாவது விதியை பற்றி. விதி கொடுமையானது என்று கூறுவார். ஊழின் பெருவலி யாவுள அப்படின்னு சொல்றவர் தான் அதுக்கு அடுத்த அதிகாரங்களில் சொல்லுவார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்றவார். விதியாவது மண்ணாங்கட்டியாவது உடச்சி தகர்த்தெறிந்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு அப்படிம்பாரு. ஊழையும் உப்பக்கம் காண்பர். மற்றொரு குறட்பா நாம் மிகவும் வியந்தது, எல்லோருக்கும் தெரிந்தது தான். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், அவனின்றி அணுவும் அசையாது என்று முழங்கிய அக்காலத்தில் இப்படி ஒரு குறட்பா எப்படி அவரால் இயற்ற முடிந்தது? இப்ப நம்ம வள்ளுவரை எந்த சமயத்துக்குள்ள அடக்குவோம்? இப்பேற்பட்ட இந்த திருவள்ளுவருடைய அந்த அழகான ஓவியத்தை சிதைத்து அந்த சிதைவை இன்றும் கொண்டாடுகின்றார்கள் இந்த கூட்டத்தார். கல்லாடம் என்கின்ற ஒரு சைவ நூல் இருக்கிறது. அது திருவள்ளுவரை எப்படி போற்றுகிறது தெரியுமா? சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்ற வள்ளுவர் என்று கூறுகிறது. அவரை ஒரு பொதுப்படையான ஆள் என்றும் அந்த திருக்குறளை ஒரு பொது மறை என்றும் போற்றி கொண்டாடுகின்றது, மனதார பாராட்டுகிறது கல்லாடம் என்கின்ற ஒரு சைவ நூல். தெரியுமா உங்களுக்கு? திருக்குறள் அறத்தை பேசுகிறது, மருந்தை பேசுகிறது, உழவை போற்றுகிறது, பொருளை திறம்பட உரைக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் குறுக்க வேண்டாம். திருக்குறள் வழிபாட்டு நூல் அல்ல, வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நூல். என் மனதுக்குள்ள பசு மரத்தாணி போல அந்த நிகழ்வு இன்றும் பதிந்து கிடக்கிறது. அந்த நிகழ்வு என்ன திருக்குறளை மேலும் மேலும் அறிய வைத்தது. நான் நிறைய திருக்குறள் இருக்கு, நான் 1-2 தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா பல தலைப்பின் கீழ் நிறைய காணொலிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.